ராமன் தெரிவித்துள்ளார். காவல்துறை தரப்புல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு. எந்த கட்டுப்பாடுமே இல்லை. எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதாவது ஒரு பகுதியில் இப்போ காஞ்சிபுரம் பகுதி போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நபர்கள் எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க. அது எப்பவுமே அந்த இடங்களில் போனால் ஒரு ரெகுலராக வர்றது தான். அதை தவிர மற்ற ஏரியாவில் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மற்ற ஏரியா வர்றவங்க வரமாட்டாங்க. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம் போன்ற அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திமுக சட்டத்துறை சார்பில் 3வது மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுதியுள்ள வாழ்த்து கடிதத்தில் இந்திய அரசியலமைப்பின் மாண்பை பாதுகாப்பதிலும் சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி உரிமைகளை வென்றெடுப்பதிலும் திமுக எப்போதும் முன்னணியில் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு போன்ற பேரறிஞர் அண்ணா கூறியதற்கு ஏற்ப பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை வென்றது திமுகவின் சட்டத்துறை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று திமுகவால் கொண்டுவரப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றன என்றும் துணை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசால் கொண்டுவரப்படும் சட்டங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாத அளவுக்கு வலிமையானவை என்பதற்கு உள் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே உதாரணம் என உதயநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கூட்டாட்சி தத்துவத்தையும் மதச்சார்பின்மையையும் சீர்குலைக்கும் வகையில் பாஜக அரசு கொண்டுவரும் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் ஆகியவற்றை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருவதாக அவர் கூறியுள்ளார். எனவே அரசியல் சட்டத்தின் மாண்பை உயர்த்தி பிடிக்கவும் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்தும் விவாதிக்கவும் மாநாட்டின் கருத்தரங்கையும் கலந்துரையாடலையும் திட்டமிட்டிருப்பது மிக பொருத்தமானது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.